இந்த இந்து நிலப்பகுதியில் சேவாதார் அப்படின்றவங்களுக்கு தான் தலைமைத்துவம். ஓகே. அப்படின்றப்போ இந்து அறநிலைத்துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குது. ஓகே. அந்த இந்து அறநிலைத்துறையில் தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிகமான வருமானம் இருக்குது. ஓகே. ஆனால் ஒரு எதிரும் புதிருமான ஒரு நிலையில் அதை நிராகரிக்கிறதா சொல்லிவிட்டு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டை மட்டும் தோது பார்க்குறோம். அப்படின்றப்ப தான் எரர் ஏற்படும். ஓகே. அதனால் ஜோசப் விஜய் அப்படின்ற அந்த நேம் மூவிஸ் அப்படின்றத நான் ஏன் ஆரம்பித்தேன் அப்படின்னா, ஜோசப் அப்படின்றது ஒரு கிறிஸ்டியன் வார்த்தை. ஓகே. சேவாதார் நிலையை பொறுத்த வரைக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. நீங்கள் நிறையா தமிழ் திரைப்படங்களை பார்த்தீங்கனாலே உங்களுக்கே புரியும். எல்லா சேவாதார்களுக்குமே ஒரு லிமிட் இருக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஓகே. அப்போ அந்த லிமிட்டை கடந்து ஒரு நிலை அப்படின்றப்போ அது தேவ ஒளி நிலை, மேலேருந்து கீழே தள்ளப்படாத ஆவியானங்களோட நிலை. அப்படின்றப்போ அவங்க தயவு இருந்தால் தான் நிறைய விஷயம் தோதாகும். அப்படின்றனால தான், ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி வல்லரசு நாடு கிடையாது, ஒரு ஏழ்மையான ஒரு ஆப்பிரிக்கா நாடு மாதிரி தான். ஆனால் நிறையா உலக வல்லரசு நாடுலாம் இருக்குது. அங்கெல்லாம் நிறையா பொருளாதாரம் இருக்குது, நிறையா வசதி இருக்குது, நிறையா ஸ்போர்ட்ஸ் இருக்குது, நிறைய காலேஜு, ஸ்கூலு, யூனிவர்சிட்டி, ரிசர்ச் சென்டரு, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கம்பெனிஸ்னு எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டி இருக்குது. ஓகே. அதனால் நம்ம இப்போ இருக்கக்கூடிய பரிதாபமான ஒரு நிலைக்கு ஒரு ஆதரவு தேவைப்படுது. அப்படின்றனால ஜோசப் விஜய் மூவிஸ் அப்படின்னு. ஓகே. அதனால் இந்து அறநிலைத்துறை அமைப்பில் எக்கச்சக்கமான காசு இருக்குது. நிறையா அரசாளம் ஆண்ட காலத்தில் கஜானா அப்படின்றது ஒரு கோவில் பகுதி. அந்த கோவிலில் தான் கஜானாவை சேமித்து வைப்பாங்க. அதை எடுத்து நாட்டு மக்கள் பயன்படுத்தலாம். ஓகே. ஆனால் சரியான நிர்வாகம் அப்படின்றது தோதாகலை. ஓகே. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, உளவியல் ரீதியாக 14 உலகம் இருக்கிறதாவும் சொல்கிறாங்க. ஓகே. அதில் கடைநிலை உலகம்லாம் நிறையவே இருக்குது. அந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டைமென்ஷன், சரி எது தீது எது அப்படின்னு தெரியாமல் ஒரே கோட்டில் ஆனந்தமயமான ஒரு நிலைக்கு நோக்கி பயணிக்கிறது. ஓகே. ஆனால் அது ஒரு ராங்கான ஒரு டைமென்ஷன் தான். ஓகே. அது தேர்ட் டைமென்ஷனில் அன்னப்பறவை மாதிரி எது நல்லது எது தீயது அப்படின்ற பகுத்தறிந்து பார்க்கும் பகுத்தறிவு, நுண்ணறிவு அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே. அதனால் நல்லது செஞ்சால் மட்டும்தான் நல்லது நடக்கும். பிற்பகல் என்ன செய்யின், முற்பகல் தமக்கென தாமே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம நல்லது செஞ்சால் மட்டும்தான் திரும்ப நமக்கு நல்லது நடக்கும். ஓகே. அதனால் இந்த இந்து அறநிலைத்துறையில் கிடைக்கக்கூடிய தொகையை மக்களுக்கு நலப்பணியாக நிறைய விஷயத்தில் பயன்படுத்தலாம். நிறைய கோவில்களுக்கு நிறைய வசதிகள் ஏற்படுத்தலாம். ஓகே. வாழ்வியோட யதார்த்தத்தை பொறுத்த வரைக்கும் முக்தி நிலையை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே. அந்த முக்தி நிலையை நோக்கி பயணிக்கிற மாதிரி தான் ஆனால் ஒரு வரைபடம் தான் தமிழ்நாடு. ஓகே. அதே சமயத்தில் சரியான நிர்வாகவியல் அப்படின்றது தோதாகாதனால தான் நிறைய எரர் ஏற்பட்டுருச்சு. ஓகே. இனி ஒரு நல்ல நிர்வாகம் அமையும். ஓகே. அடுத்து ஆத்ம நிலையில் உள்ள சில நபர்களுக்கு என்ன ஒரு தீர்வு அப்படின்னா, அதாவது நம்ம எப்பயுமே நிறையா விஷயம் கற்றுக்கணும்னு நினைக்கணும். கற்றுக்கொள்ளும் மனப்பான்மை. ஓகே. நம்ம தான் எல்லாமே அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒரு பணிவு அப்படின்றது மிகவும் அவசியம். ஓகே. அது வந்துட்டு ஒரு தாழ்வு நிலை கிடையாது, அது ஒரு உயர்வான ஒரு பண்பு நிலை. ஓகே. ஒரு மிகுதியான ஒரு ஆர்வத்தில், ஒரு நன்றி உணர்வில் நீங்கள் சொல்லிக் கொடுங்க நான் கற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலை, அதுதான் முதற்படியே. ஓகே. அப்படின்றப்போ அந்த பண்பு நிலையில் சரி ஓகே நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க, நம்ம ஏன் அவங்களுக்கு எதிராக செயல்படணும், மறுபடியும் எலெக்ஷன் நடக்கிறப்போ ஊருப்பட்ட காசு செலவாகும். ஓகே. ஒரு சமாதானமாக சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு பண்பு நிலையில் செயல்படுறதுன்றது தான் சரியான தீர்வு. அப்போ தான் நிறையா விஷயம் தோதாகும். ஓகே. அதனால் இன்றைக்கு என்ன தகவல் அப்படின்னா, இந்து அறநிலைத்துறை மேன்மைப்படுத்தப்படும். ஓகே. சரியான வகையில் நிர்வாகம் செய்யப்படும். நிறையா கோவிலில் யானையெல்லாம் இருந்துச்சு, அதுக்கு சரியாக சாப்பாடு போட மாட்டாங்க, குளிக்க வைக்க மாட்டாங்க. அதனாலே நிறைய யானை டெத் ஆயிடுச்சு. ஒரு சில கோவிலில் மட்டும்தான் யானை ஓரளவு பராமரிக்கிறாங்க. ஆனால் இந்த நாட்டில் யாழின்னு சொல்லிட்டு ஒரு அனிமலை வளர்த்துனாங்க, அது யானையோட பல மடங்கு. ஓகே. சோப்பனாங்கி ஒரு அனிமல் தான், அது ஆணும் கிடையாது ஒரு பெண்ணும் கிடையாது, ஒரு அனிமல் கேட்டகரி. ஆனால் ஒரு பண்பு நிலையில் சரியான வாழ்வியல் அமைச்சிக்கலாம், அது எரராக இருக்குது. ஓகே. அதனால்
ஒரு சமாதானமான ஒரு நிலை மட்டும்தான் சரியான தீர்வு. அப்போ தான் அடுத்தடுத்த படிநிலை நோக்கி நகர்ந்து போகணும். இங்கே அடிப்படை வசதிக்கே போராடிட்டு இருந்தோம் அப்படின்னா, அங்கெல்லாம் இங்கேருந்து எப்படிங்க வேறு கிரகத்துக்கு போகிறது? அங்கே போனால் தோதாகுமா? என்ன பண்ணலாம்? வேறு ஏதோ கிரகத்துக்கு போகலாமா? அப்படின்ற மாதிரி நிறையா விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் செய்கிற அளவுக்கு அவங்க உயர்ந்து போயிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையே தோது பார்க்கல. அவங்க அடுத்த படிநிலை நோக்கி கடந்து போகிறாங்க. ஆனால் இங்கே நிலப்பரப்பில் அந்த மாதிரி தான் இருந்தாங்க. நிறையா சித்தர்கள் கதைகள் கூட அதெல்லாமே உண்மை தான். ஓகே, நிறையா ப்ரூஃப் இருக்குது, நிறைய ஆதாரம் இருக்குது. ஓகே, அதனால் உயர்வான ஒரு வாழ்வியலை தான் அமைச்சிக்கணும். ஓகே, சரி, அடுத்த தகவல் ஃபேமிலி டிஸ்கஷன். ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, முதலாவது மாயன், அவரும் ஒரு சேவாதார் தான். ஓகே, உண்மையாலுமே ஒரு நல்ல கேரக்டர் தான். ஓகே, ஒரு தீதான கேரக்டர் அப்படின்னா தான் நம்ம தடை செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலை. ஆனால் உண்மையாலுமே ஒரு பண்பான ஒரு நபர். ஓகே, அப்படின்றப்போ பிரதரோட சம் கேரக்டர், முதலாவது ஒரு ஃப்ரெண்டாக பழகணும். ஓகே, ஃப்ரெண்டு அப்படின்றப்போ உங்கள் வீட்டுக்கு நீங்கள் எல்லோரையும் இன்வைட் பண்ணணும், அங்கே நீங்கள் விருந்து கொடுக்கணும், அங்கேருந்து நீங்கள் கேர் செஞ்சுக்கணும். ஓகே, இங்கே இருந்துக்கிட்டு நிராகரிப்பான ஒரு நிலையில் இவர் விலகட்டும், நான் தோது பார்த்துக்கிறேன் அப்படின்றது சரி கிடையாது. ஏன் அப்படின்னா, உங்கள் அப்பா அம்மாவுக்கு தான் நீங்கள் செல்லம், எங்கள் அப்பா அம்மாவுக்கு நாங்கள் தான் செல்லம். ஓகே, நீங்கள் எங்கள் அப்பா அம்மாவை கொண்டாடுறது அப்படின்றது ரியாலிட்டியாக தோதாச்சுன்னா பரவாயில்ல. பாவம், ஒரு ஆப்பிள் பழம், ஒரு மாதுளை பழம் உங்கள் வீட்டிலேருந்து வாங்கிட்டு வரப்போ ஒரு பழம் கொடுத்துட்டு போனீங்கன்னா கூட பரவாயில்ல. உங்களை பார்க்க வர்றப்போ ஒவ்வொரு கிலோ, 2 கிலோ, 3 கிலோ, 4 கிலோ வாங்கிட்டு வரான். சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க, சரியாக தூங்க மாட்டேங்கிறாங்க, பரிதாபமாக இருக்காங்க. ஒரு பழம் கொடுத்தா என்ன ஆக போகுது உங்களுக்கு? முதல்ல ஒரு ஃப்ரெண்டாக நடந்துக்கணும். ஓகே, உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு பாருங்கள், இதுதாங்க எங்கள் ஃபேமிலி, உங்களை வெல்கம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அனுசரித்து வாழ்க்கை நடத்துகிறப்ப தான் நல்லது. ஓகே, எங்கள் தரப்புலேருந்து உங்களுக்கு ஆதரவு தான் தர முடியும் அப்படின்ற மாதிரியான நிலையே தவிர உங்களுக்கு தோதானதான் தோது செய்கிற அளவுக்கு தோதாகலை. அதுக்கு நீங்களே ஒரு தடையாக இருக்கீங்க. ஏதாவது என்னோடய பிரதர் ஒரு பிஸ்னஸ் பண்ண சொன்னார்னா அப்படின்னா அது நெகட்டிவாக மாறிடுது. எங்கள் டேடி சொன்னார்னா யார் நெகட்டிவாக மாறிடுது. இப்போ நானே கூட ஒரு சில பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னால் ஒன்றும் நெகட்டிவாக மாறிடுது. நாங்கள் உங்களுக்கு எதிரி கிடையாது. எதிரியாக இருந்தால் உங்களை நிராகரிச்சிருப்போம். உங்களை எதுக்கு நாங்கள் இணைச்சிக்கிட்டோம் அப்படின்னா, உங்களால் எங்களுக்கு நிறையா நன்மை கிடைக்கும் அப்படின்றது தான். ஆனால் நீங்கள் யாரோ தோது பார்க்குறீங்க, அவங்களாம் உங்களுக்கு தோதாக மாட்டாங்க. ஓகே, நிராகரிப்பான வாழ்வியலை பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, இருக்கிறதே 4 தெரு தான். எங்கே சுற்றினாலும் திரும்ப திரும்ப ஒரு இடத்துக்கு தான் வரணும். அப்படின்றப்ப எதுக்கு சண்டை போடணும்? ஓகே, அதனால் ஒற்றுமை அப்படின்றது அவசியம். நம்ம குடும்பத்தை தான் நீங்கள் கவனிக்கணுமே தவிர மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்றது கவனிக்கக்கூடாது. ஓகே, மாயன் ஒரு நல்ல கேரக்டர், அவருக்கு தடையாக இருக்கிறதுன்றது சரி கிடையாது. ஓகே, நீ துரோகம் பண்ணுற மாதிரி. இத்தனைக்கும் ஸ்கூலில் நல்ல நபர், பேச்சு போட்டுலாம் பேசின நபர், நிறையா விருது வாங்கியிருக்காரு. ஓகே, நான் ஒரு டைரக்டர், எனக்கு நிறைய கதை தேவை, திரைக்கதை தேவை, பாடல் தேவை, வசனம் தேவை, இதுக்கெல்லாம் நல்லா படித்த ஒரு நபர் தேவை. அப்படின்றப்போ மாயன் குவாலிஃபைடு தான். ஓகே, உங்களால் ஒரு டைட்டில், ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே சொல்கிறது எவ்வளோ சிரமமாக இருக்குது. ஓகே, ஆனாலும் ஒரு நல்ல ஒரு படிப்பான ஒரு நபரால் நமக்கு நிறைய விஷயம் தோதாகிறப்ப அதை அக்செப்ட் பண்ணணும், நிராகரிக்கக்கூடாது. ஓகே, அது எனக்கு பாதிக்குது. ஓகே, அதனால் முருகனையோ மாயனையோ என்னையோ டேமேஜ் பண்ணாதீங்க. நாங்கள் 3 பேருமே ஒரு சரிசமம். ஓகே, அதுதான் விதி. ஓகே, அதனால் ஏங்க அப்படி, ஏங்க இப்படி, அடுத்தது அப்படின்றத விட நிதர்சனத்துலேருந்து நம்ம அடுத்தடுத்த படிநிலை நோக்கி நகர்ந்து போகணும். ஓகே, அந்த வகையில் ரியாலிட்டியான ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா, டிவிக்கே ஆட்சி அமைஞ்சதுக்கப்புறம் அப்பப்போ கொஞ்சம் அலுவலக பணி, அடுத்தது கம்பெனி வேலை, ஸ்டூடியோ வேலை, எக்கச்சக்கமான வேலை இருக்குது. ஒவ்வொன்றா தான் தோதாகும். ஓகே, அதனால் ஒற்றுமை அப்படின்றது மிகவும் அவசியம். ஓகே.